இந்த ஆதாம் இருக்கானே, அவன் என்ன பண்ணான்? தான் சுய புத்தியை சார்ந்து செயல்பட்டதுனால எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணி போட்டான். நீங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் எல்லாம் உனக்கு பார்த்துக்கிறேன்ப்பா, நீ என் கூட அட்டாச்சா இரு போதும். ஆனா இவன் என்ன பண்ணிட்டான்? தனிமைப்படுத்தி கொண்டான். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, உன் நிமித்தம், என்னது, சொந்த பலத்துல சொந்த புத்தியில இருக்கிற உன் நிமித்தம் இப்ப எல்லாம் என்ன ஆயிடுச்சு? ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. ஒருத்தன் தப்பு செஞ்சு உலகத்தையே நாசி பண்ணிட்டான். அதனாலதான் நான் இப்படி ஆயிட்டேன். ஆனா இதை சரி பண்றதுக்கு தான் அந்த ஒருத்தர் வந்தாரு. யார் அந்த ஒருத்தர்? சொல்லுங்க, யார் அந்த ஒருத்தர்? ஜீசஸ். அதனாலதான் சிலுவை ரொம்ப முக்கியம். ஆமென். கர்த்தர் நல்லவர். விசுவாசிக்கிறீங்களா? எப்பவுமே நல்லவர் தான். ஆமென். எல்லா சூழ்நிலையிலும் நல்லவர் நல்லவர் நல்லவர்னு சொல்லியே நம்ம மேலே வந்துடலாம். ஏன்னா எல்லாவற்றையும் நன்மையாக செய்து முடிக்கிற தேவன் தான் நம்மளுடைய தேவன். ஆமென். எல்லாவற்றையும் நன்மையாக செய்து முடிப்பார். எல்லா சூழ்நிலையிலும் நம்மளுக்கு நன்மையாக தான் இருப்பார். ஆமென். அவரை போல ஒரு நல்ல தேவன் யாருமே கிடையாது, நல்லவரே யாரும் கிடையாது. அதனால தான் பாடணும், நிகரே இல்லாத தேவன். இல்லை, யோசிச்சு பாருங்களேன். எல்லா சூழ்நிலையிலும் கடைசியில் நம்ம போகிறது யார் தெரியுமா? யாருக்குமே புரியாது நம்ம வேதனை, நம்ம வலி, நம்ம படுற அந்த கஷ்டம், அந்த சொல்ல முடியாத ஒரு ஏக்கம், ஒரு துன்பம்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா? அந்த நேரத்தில் ஏசப்பான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அவரை போல இந்த தேவன் யாருமே இல்லை. அதனால தான் அவர்கிட்ட நம்ம போயிடுறோம். சில சமயம் அவரை பிடிக்கவும் பிடிக்காது. ஏன்னா எதிர்பார்க்குற மாதிரி செய்ய மாட்டேன்றாரு. ஆனாலும் அவர்கிட்ட தான் போகிறோம். என்னதான் ஜெபம் பண்ணாலும், என்னதான் அவர்கிட்ட கேட்டாலும், அவர் இல்லை, என் வழி தனி வழி. அவர் தான் இந்த டைலாகை பேசியிருக்கணும். ஆனால் நம்ம அந்த வேற யாரோ எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா எல்லாம் கரெக்டாக செய்வார், கரெக்டான நேரத்தில் செய்வார். அதுதான் அவர்கிட்ட பிடிக்காது. நம்மளுக்கு ஏற்ற மாதிரி செய்ய மாட்டார். ஆனால் அவர் ஒரு தனி நேரத்தை குறித்து அவர் அதுக்குன்னு ஒரு கால அவகாசங்கள்லாம் அவர் ஏற்படுத்தி, ஆனால் அவருக்கு தெரியும் இந்த நேரத்தில் இவனுக்கு இந்த அற்புதம் செஞ்சால் தாங்க மாட்டான். அதனால் நம்மளை ப்ரிப்பேர் பண்ணி, நம்மளை தயார் பண்ணி, நம்மளை எல்லாம் சரி பண்ணி கரெக்டான நேரத்தில் செய்வார். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் பைபிள் காலேஜ் 12th முடித்தோன்னே, இந்த காலேஜ் நம்மளுக்கு படிக்கிறது பிடிக்காது, அதுதான் எழுத வைக்கிறதுனா இன்னும் பிடிக்காது. எப்படியாச்சும் இந்த 12th முடிச்சுட்டா அப்பாடா சாமி ஒரு பைபிள் காலேஜ் போயிடலான்னு எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன். அப்பா, நான் முடித்தோன்னே பைபிள் காலேஜ் போயிடுறேன், ஆனால் எனக்கு ஃபாரின் காமிச்சிருங்க. ஏன்னா எனக்கு என்னென்னா ஃபாரின்லாம் போனால் எழுத சொல்ல மாட்டாங்கன்ற ஒரு ஆசை. அதனால் எனக்கு ஃபாரின் அனுப்பிச்சிருங்க அப்படின்ட்டு. அவரும் ட்ரை பண்ணுறாரு. அமெரிக்கா எழுதி போடுறாரு, இங்கிலாண்டுக்கு எழுதி போடுறாரு, சிங்கப்பூருக்கு எழுதி போடுறாரு. எல்லா இடத்துலையும் அப்ளிகேஷன் வருது, எழுதி போடுறோம், வரமாட்டேங்குது. இத்தனைக்கும் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்க. என் கூட அப்ளை பண்ண எல்லாருக்கும் கிடைக்குது, ஏன்னா எனக்கு மாத்திரம் கிடைக்க மாட்டேங்குது. சரி, இங்கே ஒரு பைபிள் காலேஜ் போடான்னு அனுப்பிச்சார். அந்த பைபிள் காலேஜில் போனால் எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு அட்டூழியன்னா அட்டூழியன் நாங்கள் தான். அந்த பாஸ்டரை கூப்பிட்டு சொல்லிடுவார், டேய் நீங்கள் மாட்டின் பிள்ளைகள் ஆகிட்டீங்கடா, உங்களை திட்டவும் முடிய மாட்டேங்குது, ஏன்டா இப்படி அட்டூழியம் பண்ணுறீங்க? ஏன்னா பைபிள் காலேஜ் போகும்போது எப்படி போனோன்னா, ஒரே ஒரு பைபிள் கூட கிடையாது, ஒரே ஒரு நோட் புக் எடுத்துகிட்டு போனோம். ஏன்னா பைபிள் காலேஜ் வரைக்கும் ஒரு பைபிளை எடுத்துகிட்டு வாங்கடா அப்படின்வாரு. சரி, அது முடிஞ்சு போய் பார்த்தா லாயலால் சேர்த்துட்டார் எங்கள் அப்பா. அடுத்த வருஷம் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், பிஏ இங்கிலீஷ் லிட்டர் படிடான்னு. அதெல்லாம் படித்து, ஆனால் மனசில் ஒரு ஏமாற்றம். என்னடா நம்ம ஃபாரின் போய் எல்லாம் எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்தா கர்த்தர் இப்படி நம்மளை இங்கே வச்சுட்டாரு. சரி, சேர்த்து விட்டாங்க, படிப்போன்னு ஏனோ தானோன்னு படித்து முடிச்சு ஒரு 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து வந்திருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க? இல்லை பைபிள் காலேஜ் படிக்கணும்னு ஆசை, ஆனால் எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது அப்படியான்னு போயிட்டாங்க. போயிட்டு ஒரு 10 நாள் கழித்து பார்த்தா அப்போல்லாம் ஃபேக்ஸ் தான், இப்போ தான் உங்களுக்கு இமெயிலு அதெல்லாம் இருந்துச்சு. எங்கள் தெரிஞ்ச அண்ணன் இருக்கார், அவர்கிட்ட தான் எல்லாம் இந்த கம்யூனிகேஷன் தான் நடக்கும். பிரின்ஸ், உன் பேரில் ஃபேக்ஸ் வந்திருக்கு அப்படின்னு கூப்பிட்டாரு. போய் பார்த்தா அப்ளிகேஷன், இன்விடேஷன் லெட்ரு எல்லாம். சரி, ஏதோ அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு போனால் பார்த்தா வீசா அப்ளை பண்ணுறதுக்கு எல்லாமே அனுப்பிச்சிட்டாங்க. திடீர்னு கடகடன்னு ஏறி ஜனவரி 2000 சவுத் ஆஃப்ரிக்கா அனுப்பிச்சி விட்டாங்க. அங்கே போன பிறகு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, 12th முடிச்சுட்டு நாங்கள் போயிருந்தோன்னா என் கதி அவ்வளோதான்.
ஏன்னா ஒன்றும் தெரியாது, வாழ்க்கை பற்றி பேச தெரியாது, சாப்பிட தெரியாது, நடந்துக்க தெரியாது, எதுவுமே தெரியாது. ஏன்னா வீடு ஸ்கூலுன்னு இருந்துட்டோம். அங்கே போன பிறகு தான் எப்படி காஃபி குடிக்கணும். ஏன்னா நம்ம ஊர்லலாம் இப்போ நம்ம ஊரில் நிறைய பேர் வேறு ஊரில் கூட குடிப்பாங்க. ஒரு காஃபி குடிக்க சொன்னால் ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சமே ரொன்னு குடிப்பாங்க. நான் ஃபஸ்ட்டு அங்கே போனால் சொல்கிறாங்க, டேய் உருலாம் குடிக்கக்கூடாது, டீசெண்டாக சத்தமே வராத மாரி குடிக்கணும். ஓ அப்படியா? காலேஜ் போயிட்டு அங்கே போன பிறகு இந்த நிலைமை. அப்போ 12th படித்து அங்கே போயிருந்தனே நிலைமை யோசிச்சு பாருங்க. அவ்வளோதான். அப்புறம் சாப்பிடும் போது சில பேர் எப்படி சாப்பிடுவாங்க தெரியுமா? வாய்க்குள்ள ஏதோ டைப்ரைட்டர் வச்சு டைப் அடிக்கிற மாதிரி நச்சுக்கு நச்சுக்கு நச்சுக்குன்னு இந்த அம்மிக்கல்ல வச்சு சப்பு சப்பு சப்புன்னு சாப்பிடுவாங்க. புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் அங்கே போய் கற்றுக்கிட்டேன். ஆனால் 12th இது காலேஜ் படித்து சரி கிராஸ் கல்ச்சர், நம்ம ஃபாரினில் போகிறோம், வேறு ஒரு கலாச்சாரம், அந்த இடத்துக்கான தயார் ஆண்டவர் எங்கே தெரியுமா பண்ணார்? அந்த 3 வருஷம் நான் லாயலாவில் படித்தேன் பார்த்தீங்களா, அதை ஏற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு மனப்பக்குவத்தை கர்த்தர் அந்த 3 வருஷத்தில் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்து, அங்கே போன பிறகு வேறு ஒரு கலாச்சாரத்துக்குள் நான் செல்கிறேன் என்று என்னை தயார்படுத்தி கொண்டு போனார். 12th முடிச்சுட்டு போயிருந்தேன்னா அவன் சொல்கிற எல்லாத்துக்கும் ஒரே மாதத்தில் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, ஐயோ இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது, என்னை திரும்ப கூப்பிட்டுக்குங்கன்னு வந்திருப்பேன். அங்கே 3 வருஷம் 2 வருஷம் படித்து ஏன்னா தயார்படுத்தி ஆண்டவர் என்னை கூப்பிட்டு போனாருங்க. அதனால் ஏதாச்சும் லேட் ஆகுது, எதுவும் நடக்கலைன்னா நீங்கள் இந்த பீரியட் எப்படி தெரியுமா பார்க்கணும்? கர்த்தர் என்னை ஆயத்தம் பண்ணுகிறார். கரெக்டாக? கர்த்தர் உங்களை என்ன பண்ணுறாரு? ஒரு காரியத்தை செயல்படுத்துகிறதுக்கு முன்பாக கர்த்தர் என்ன செய்வார்? உங்களை ஆயத்தம் பண்ணி. ஏன்னா அவர் எல்லாமே பெருசாக தான் யோசிப்பார், நீங்கள் சின்னதாக யோசிப்பீங்க. கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் எப்படி தான் யோசிப்பார்? பெருசாக தான் யோசிப்பார். பெருசாக யோசித்த தேவன் அந்த பெருசாகிறதுக்கு உங்களை என்ன பண்ணுவார்? ஆயத்தம் பண்ணுவார். உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதெல்லாம் சொல்லி கொடுப்பார். ஒரு பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பில்டிங் கட்டுறதுக்கு நிலம் வாங்கணும். அதுக்கப்புறம் சாயில் டெஸ்ட்டு பண்ணணும். சாயில் டெஸ்ட் பண்ணி இதில் எவ்வளோ தூரம் நம்ம ஃபவுண்டேஷன் போடலாம், எவ்வளோ உயரம் பில்டிங் எழுப்பலாம், அப்புறம் பிபிஎம்பி கிட்ட இத்தனை ஃப்ளோருக்கு பெர்மிஷன் இருக்கா, இதெல்லாம் கேட்ட பிறகு ஃபவுண்டேஷன் போடணும். சரி நான் பில்டிங் கட்ட போகிறேன்னு ஒரு நிலம் இல்லாமல் பில்டிங் கட்ட போகிறேன்னு சொன்னால் முடியுமா? கரெக்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஃபவுண்டேஷன் போடாமல் சின்ன வயசுலலாம் நாங்கள் வீடு கட்டி விளையாண்டுருக்கீங்களா? நீங்களாம் திஸ் ஜெனரேஷன் பிளேஸ் இந்த கம்ப்யூட்டர். நாங்களாம் மழை காலம் ஆனால் வீடு கட்டுவோம். எப்படி வீடு கட்டுவோம்னா என்னது சேரை ரெடி பண்ணி கட்டுவோம், வீடு கட்டுவோம். இதில் வேற அந்த கொத்தனார் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்துட்டு நாங்களும் அவங்க அழகாக சிமெண்ட் போட்டு பிளாக் பை பிளாக் வைப்பாங்க. நாங்கள் வீடு கட்டினது எப்படி தெரியுமா? சேரு, ஒரு செங்கல், 2 செங்கல், 3 செங்கல், இந்த சைடு ஒரு செங்கல், இந்த ஒரு செங்கல் இருக்கு. அது வீட்டுக்குள்ளே யாருமே போக முடியாது. இவ்வளோ ஹைட்டை கட்டிக்கிட்டு திடீர்னு பார்த்தா தொட்டா உழுந்துரும். ஏன்னா அங்கே என்ன கிடையாது? ஒரு சரியான முறை கிடையாது. அங்கே ஒரு ஃபவுண்டேஷன் கிடையாது. வீடு எப்படி கட்டணும்னு தெரியாது. உடனே டென்ஷன் ஆகிட்டு என் தங்கச்சி நாங்களாம் சண்டை போட்டு இனிமேட்டு வீடே கட்டக்கூடாதுன்னு வந்துடும். ஆனால் அது படித்தவங்க தெரிஞ்சவங்க கட்டும்போது என்ன பண்ணுவாங்க? எல்லாம் அதுக்கு வேண்டிய ஆழத்தை எடுத்து மண்ணை தோண்டி ஃபவுண்டேஷன் போட்டு என்ன பண்ணுறாங்க? வீடை கட்டும்போது அது எப்படி இருக்கும்? இதுமாரி ஒரு நல்ல பில்டிங்காக இருக்கும். கரெக்டாக? அதனால் நீங்கள் ஒரு வேளை நினைக்கலாம், இந்த ஆண்டவர் என்னடா செஞ்சுக்கிட்டு இருக்காரு, என் ஜபத்தை கேட்குறாரா, நான் கேட்குறது நான் சொல்கிறது அவருக்கு கேட்குதா அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவர் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறார். அதனால தான் நடக்குதோ நடக்கலையோ, அவரை பிடிக்குதோ பிடிக்கலையோ, கஷ்டமான நேரம் வரும்போது ஏசப்பான்னு அவர்கிட்ட வரும். அவ்வளவு நிகரில்லாத தேவனாக இருக்கிறார். சிலுவையின் மேன்மை. ஏன்னா நம்ம சீக்கிரம் என்ன பண்ண போகிறோம்? குட் ஃப்ரைடே, ஈஸ்டர்லாம் நம்ம
கொண்டாட போகிறோம். சிலுவையின் மேன்மையை பற்றி ஒரு அழகான ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். 1 கொரிந்தியரில் 1வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் காணப்படுகிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது எப்படி இருக்கான்? தேவனுடைய பலனாய் இருக்கின்றது. நம்ம எடுத்து வாசிப்போமோ? 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது எப்படி இருக்கான்? தேவ பலனாய் இருக்கின்றது. நீங்களாம் கெட்டு போகிறவர்களா, ரட்சிக்கப்படுகிறவர்களா? ஆமாம், நீங்களாம் யாரு? கெட்டு போகிறவர்கள் கிடையாது. நீங்களாம் யாரு? ரட்சிக்கப்படுகிறவர்கள். அதனால தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வேறு எங்கேயோ இருந்திருக்கலாம், என்னென்னமோ பண்ணியிருக்கலாம். இங்கே உட்காந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஜோயல், ரஜினி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஜேடன்லாம் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து இங்கே இருக்காங்க. அதனால தான் என்ன பண்ணுறாங்க? வந்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவரை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஏன்னா நம்மளாம் யார்? ரட்சிக்கப்படுகிறவர்கள். ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே என்ன பண்ணிக்கிட்டே இருக்கு? ரட்சிப்பின் நன்மை உண்டாகி கொண்டே இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அதில் இன்னொன்று அழகான காரியம் என்ன போட்டிருக்குன்னா, சிலுவையை பற்றிய உபதேசம் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது எப்படி இருக்கான்? தேவனுடைய பலனாக இருக்கிறது. அப்போ நீங்களும் நானும் என்னவா இருக்கிறோம்? தேவனுடைய பலத்தை உடையவர்களாக இருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்குள்ள என்ன கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்கு சொல்லுங்க? உலக பலன் கிடையாது, தேவனுடைய பலன். ஆமென். தேவனுடைய பலனுக்கு நிகராக ஏதாச்சும் பலன் இங்கே இருக்கா? பார்வோனுடைய சேனை வந்துச்சு, என்ன பண்ண முடியல? அவங்கள மேற்கொள்ள முடியல. கோலியாத்து உலகத்தின் பலன். ஆனால் தாவீது யாரு? தேவனுடைய பலனை நம்பினவர். யார் மேற்கொண்டது? கோலியாத்து மேற்கொண்டாரா? யார் மேற்கொண்டது? யாரு ஜெயித்தது? தாவீது. ஏன்னா தாவீதுக்குள்ள கிரியை செய்தது என்னது? தேவனுடைய பலனாக இருக்கிறது. இந்த உலகத்தில் அநேக போராட்டங்கள் உண்டு, உங்களுக்கும் உண்டு. ஆனால் நீங்களாம் யாரு? நீங்க பேசணும். நீங்களா எதை உடையவர்களா இருக்கிறீங்க? தேவனுடைய பலனை உடையவர்களா இருக்கிறீங்க. அதனால கடைசியில ஜெயிக்க போறது யாரு? நம்ம தான். நம்ம ஜெயிக்க பிறந்தோம், நம்ம ஆளுகை செய்ய பிறந்தோம். விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா நமக்குள்ள என்ன இருக்கு? உங்களுக்குள்ள என்ன இருக்கு? தேவனுடைய பலன் இருக்கின்றது. ஆமென். சூப்பர் ஆள்ல நீங்களா. நம்மளாம் யாரு? பயங்கரமான ஆளுங்க, சாதாரண ஆள் கிடையாது. என்னதான் நடந்தாலும் நிற்போம். தேவனுடைய பலன்னா, இப்போ பலசாலினா உலகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சினிமாவில் ஹீரோஸ்லாம் காமிப்பாங்க. அப்படியே 100 பேர் வந்தாலும் அடிக்கிற மாதிரி காமிப்பாங்க. ஆனால் அவங்களால அடிக்க முடியாது. இங்கே ரோட்டில் வந்து நீங்கள் போய் மிரட்டுங்களேன், சார் விட்டுருங்க சார், தெரியாமல் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு வாங்க. கரெக்டா? ஏன்னா அவங்க அதெல்லாம் டூப்பு. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சினிமா ஸ்டண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அடி உழாது. இவங்க உழுவுற மாதிரி இருக்கும், ஆனால் நமக்கு தெரியாது கீழே பேடை வச்சு உழுவானுங்க. மேலேருந்து பறந்து வந்து கீழே பெல்ட்டி அடித்து நிற்கிற மாதிரி இருக்கும். பார்த்தா க்ரெயினில் வச்சு ஹுக்கை மாட்டி பெல்ட்டி அடிக்கிற மாதிரி எடிட்டிங்கில் என்ன பண்ணுறானுங்க, அந்த கயிறுகீரெல்லாம் அழிச்சு போட்டுட்டு டூப்பை வந்து நிஜமாக காமிப்பாங்க. நான் அந்த பலனை பற்றி நான் சொல்லலை. நான் எப்படி சொல்கிறேன்னா, தேவனுடைய பலன் எனக்குள்ளே கிரியை செய்து என்ற அது அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? என்னதான் நடந்தாலும் என்ன பண்ணுவோம்? நிற்போம். பைபிளில் ஒரு ஆண்டவர் வந்து ஏசாமி ஒரு ஓமையை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? ஒருத்தன் போய் என்ன பண்ணானா, மணலின் மீது வீடை கட்டினானா. மணலில் என்ன பண்ணா? வீடை கட்டினான். மழை வந்துச்சு, பெருங்காற்று வந்துச்சு, அந்த வீடு என்ன பண்ணிடுச்சான்? மணலில் வீடு கட்டினா என்ன ஆகும்? விழுந்துரும். நாங்கள் கட்டின மாதிரி தான், சின்ன வயசில் விழுந்துரும். ஆனால் ஒருத்தன் வந்து என்ன பண்ணானா, கற்பாறையின் மீது வீடை கட்டினானா. இப்போ கற்பாறையில் யாராச்சும் வீடை கட்ட முடியுமா? கஷ்டம். ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த கற்பாறையை தோண்டி அதை நல்லா சரி செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு அதை நல்லா ஒரு சிரமப்பட்டு தான் இந்த வீடை கட்டியிருப்பான். அவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பான். ஆனால் அந்த வீடு என்ன பண்ணிச்சா? மழை வந்துதான், பெருகாற்று வந்துச்சான், புயல் அடிச்சிச்சான், அந்த வீடு என்ன பண்ணிச்சான்? நிலைத்து நின்றது. இதுதாங்க தேவனுடைய பலனினாலே நிற்கிற ஒரு வாழ்க்கை. என்ன வந்தாலும், என்ன நடந்தாலும், யார் என்ன சொன்னாலும், யார் என்ன செய்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்?
நிலைத்து நிற்கிறது. அதுதான் தேவனுடைய பலன். நான் உலகத்தில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஏதாச்சும் கஷ்டம் வந்துருச்சுன்னா அன்றைக்கி நைட் என்ன பண்ணாது, சாப்பாடு இறங்காது. சில பேருக்கு என்ன வராது, தூக்கம் வராது. மற்றவங்க கிட்ட பேச பிடிக்காது. எப்படி இருக்க அப்படின்னா என்னமோ இருக்க அப்படின்னு வரும். அவங்க என்னது, தேவனுடைய பலன்ல இல்லை. அவங்க எல்லாம் என்ன இருக்கணும், கரெக்டாக இருந்தால் தான் சாப்பாடு இறங்கும், தூக்கம் வரும், நல்லா பேசுவாங்க, சிரிப்பாங்க. ஆனால் நம்மளாம் தேவனுடைய பலத்தில் இருக்கிறவங்க எப்படி தெரியுமா, நம்ம சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்கும், ஆனாலும் நம்ம என்ன பண்ணுவோம், ஹலோ பிரைஸ் தி லார்ட், குட் மார்னிங், எப்படி இருக்கீங்க. ஆனால் திடீர்னு அவங்க கேள்விப்படுவாங்க நம்ம இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறோன்னு. அவன் யோசிப்பான், மென்டல் பிடிச்சிடும். எப்படி இவன் இப்படி இருக்கிறான், எப்படி சிரிக்க முடியுது, எப்படி சாப்பிட முடியுது, எப்படி தூங்க முடியுது, எப்படி எல்லார்கிட்டையும் நல்லா பேச முடியுது. ஏன்னா நான் உலக பலத்தில் இல்லை, தேவனுடைய பலத்தில் இருக்கிறேன். எதுவும் என்னை அசைக்காது, எதுவும் என்னை என்ன பண்ணாது, அசைக்க முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? இப்போ நீங்கள் தேவனுடைய பலன் எனக்குள்ளே இருக்குன்னா இப்படி தான் வாழ்வீங்க. உங்கள் முகம் என்ன பண்ணாது, வாடியே காணப்படாது. ஃபேர் அண்ட் லவ்லி போட்ட மாதிரி எப்பவுமே ஜோதியாக இருக்கும். ஃபேர் அண்ட் லவ்லி போட வேணாம், கிராஸ் அண்ட் லவ் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். சிலுவையின் அன்பு, சிலுவையின் மேன்மையை புரிஞ்சுக்கிட்டாலே எப்படி இருப்பீங்க, தேவனுடைய பலத்தினாலே நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்குள்ள தேவனுடைய பலன் இருக்கா இன்னைக்கு? அப்போ இந்த சிலுவையை பற்றிய உபதேசம், இதை பற்றி ஒரு சின்ன காரியத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த கொலோசியரில் ஒரு வசனம் இருக்கு, கொலோசியர் 2வது அதிகாரம் 13-14. உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து. இங்க என்னன்னு பார்க்குறோம், பாவங்களினாலையும் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலையும் மரித்தவர்களாய் இருந்த. இது யாருக்கு எழுதுறாரு? செத்து போனவனுக்கு எழுதுறாரா? செத்து போனவனுக்கு இதை எழுதுறாரு? உயிரோடு இருக்கிறவனுக்கு தான் எழுதுறாரு. என்னன்னு எழுதுறாரு, நீங்க என்னவா இருக்கிறீங்களா, மரித்தவர்களாய் இருக்கிறீர்கள். ஏன் சார்? இப்போ பாருங்களேன், எனக்கு யாராச்சும் லெட்டர் எழுதுறாங்க, நீ செத்து போனவனாய் காணப்படுகிறாய், எப்படி இருக்கும் எனக்கு? இப்போ இதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குதுன்னு. இப்போ எதனால அவன் செத்து போனவனாய் காணப்படுகிறான்? இதுக்கு நம்ம எங்கே போகணும்னா ஆதி ஆமத்துக்கு போகணும். ஆதி ஆமத்துக்கு போனோம்னா ஆதி ஆமத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ நன்மை தீமை அறிகிற கனியை சாப்பிட்டா என்ன பண்ணுவாய், சாகவே சாவாய். ஆனால் ஜீவ விருட்சத்தை புசித்தால் என்ன பண்ணலாம், நல்ல ஜீவனோடு இருக்கலாம், அவரை போல இருக்கலாம். ஆனால் நன்மையின் தீமை அறிகிற கனியை புசித்தால் என்ன பண்ணுவ, அவுட்டு நீனு அப்படின்றாரு. உயிரோட தான் இருப்பான், ஆனால் மரித்தவனை போல காணப்படுவான். அப்போ இந்த நன்மை தீமை அறிகிற கனியை புசிக்கிறதுனா என்னது, நான் நீங்கள் எனக்கு வேணாம், நான் என் வழியை பார்த்துக்கிறேன், நானாக இருந்துக்கிறேன், என் சொந்த பலத்தில் இருந்துக்கிறேன், என் சொந்த அறிவில் இருந்துக்கிறேன், என்னுடைய சுய பலத்தில் இருந்துக்கிறேன். எனக்குன்னு ஒரு ஞானம் இருக்குது, எனக்கு நன்மை எது என்று தெரிகிறதோ அதை தெரிந்து கொள்கிறேன், எனக்கு நல்லது எது என்று தெரிகிறதோ அதை நான் தெரிந்து கொள்கிறேன், எனக்கு ஆசையாக இருக்கிறத நான் தெரிந்து கொள்கிறேன், எனக்கு பிடிச்சதா நான் தெரிந்து கொள்கிறேன். அப்போ ஆண்டவர் டேய் நான் உன்கிட்ட பேசி நீ செயல்படணும்னு இருந்தேன். இல்லை அப்படியெல்லாம் வேணாம், என் கண்ணுக்கு எது நல்லதாக இருக்கிறதோ, என் சுவைக்கு எது நல்லதா இருக்கிறதோ, என் செவிக்கு எது நல்லதா இருக்கிறதோ, என் பார்வைக்கு எது நல்லதா இருக்கிறதோ, நான் தொடுகிறதற்கு எது நல்லதா இருக்கிறதோ, நான் செய்கிறதற்கு எது நல்லதா இருக்கிறதோ அதை தான் நான் செய்வேன். என்னது, சுய பலன். அப்ப என்ன ஆயிட்டாங்க, கர்த்தரிடத்திலிருந்து ஜீவனிலிருந்து அவன் என்ன பண்ணிட்டான், தன்னை விலக்கி கொண்டான். இப்போ நீங்க பாருங்களேன், ஒரு செடி நடப்பட்டு இருக்கு, நல்லா இருக்கு அந்த செடி. அந்த செடியை பிடுங்கி அப்படி வெளியே வச்சா அது என்ன ஆகும், கொஞ்ச நாள் நல்லா இருக்கும், ஸ்டைலாக இருக்கும், ஒரு நாள் நல்லா இருக்கும், 2 நாள் பார்த்தா அப்படியே கொஞ்சம் இலெல்லாம் என்ன ஆகிடும், சொங்கி மாரி இருக்கும். 3ஆவது நாள் பார்த்தா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காயும். அப்புறம் 4ஆவது நாள் பார்த்தா அப்படியே நல்லா பச்சை பசேல் இருந்தது என்ன ஆகிடும், அப்படியே காஞ்சி அது ஒன்றும் இல்லாமல் போயிடும்.
ஆண்டவர் நம்மளை அப்படிதாங்க வச்சிருந்தாரு. அவருடைய சாயலிலே அவரோட கூட இணைத்து வைத்திருந்தார். ஆமென். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? நான் என் இஷ்டத்துக்கு வாழ்கிறேன், எனக்கு எது நல்லதுன்னு தெரியுதோ அது தெரிந்து கொள்றேன் போது நம்ம என்ன பண்ணிட்டோம்? என்னை அவரிடத்திலிருந்து நான் என்ன பண்ணி விட்டேன்? விலக்கி வைத்து விட்டேன். அதனால தான் ஆண்டவர் என்னன்னு சொல்ற, பவுல் என்னன்னு எழுதுறாரு, நீங்க என்ன பண்ணீங்க? உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்து. இப்போ புரியுதா? மரித்தவர்கள் என்னது? அவரை விட்டு விலகி இருக்கிறதா மரித்தது. ஜீவனை விட்டு விலகி இருக்கிறதா என்னது? அவுட்டு. ஒன்றும் நடக்காது, ஒன்றும் விளங்காம போறது. அதுதான் இப்போ பாவம்னா நம்ம செய்யறதுனால கிடையாது, அவரை விட்டு விலகி இருக்கிறது தாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு? இது யார் பண்ணது? ஆதாம் ஏவாள் பண்ணது. அதனால ஆண்டவர் ஆதாம் கிட்ட சொல்றாரு, உன் நிமித்தம் இந்த பூமி என்ன பண்ணப்பட்டிருக்குமா? சபிக்கப்பட்டு காணப்படும். நீ என்னது விதைச்சாலும் அது அறுவடையை கொடுக்காது. அது என்ன பண்ணும்? முள்ளதான் திரும்ப கொடுக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. யார் நிமித்தம்? யாருங்க? ஆதாம் நிமித்தம். இந்த ஆதாம் என்ன பண்ணிட்டாரு? ஆண்டவரை விட்டு தன்னை தனிமைப்படுத்தி கொண்டார். என் இஷ்டத்துக்கு நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டார். அதனாலதான் இங்க என்ன உண்டானுச்சா? பூமி இனிமேட்டு பலனை கொடுக்காது. ஆனா ஆண்டவர் அதுக்காக ஆதாம வச்சிருந்தாரு. ஆதாம எங்க திரும்ப வச்சிருந்தாரு? ஏதேன் என்ற தோட்டத்தில் வச்சிருந்தாரு. அந்த ஏதேன் தோட்டம் எப்படி தெரியுமா இருந்துச்சு? அந்த ஏதேன் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா தானாய் விளையும். எப்படி பண்ணும்? இவர் ஒண்ணுமே பண்ண வேணாம். ஏதேன் எப்படி வளையும்? ஏதேன்ல என்ன வந்துச்சுங்க? ஆதாம் போய் தோண்டி இண்டி எல்லாம் பண்ணாரா? இல்லை. வேதத்தில் வாசிக்கிறோம், ஏதேனிலே கர்த்தர் என்ன பண்ணாராம்? ஆதாம் அங்கே போகிறதுக்கு முன்பாகவே என்னது? கண்களுக்கு பார்க்க இனிமையா இருக்கத்தக்கதான ஒரு மரத்தை வச்சாராம். அந்த மரத்துல பழங்கள் எப்படி இருந்துச்சாம்? புசிக்க ஏதுவானதாகவும் பார்வைக்கு இனிமையானதாகவும். பார்க்கறதுக்கும் அழகா இருந்துச்சான், சாப்பிட்றதுக்கும் திருப்தியா இருந்துச்சான். அப்பேற்பட்ட ஒரு மரத்தையும் அந்த மரத்துல இருந்து பழங்கள் வருகிறதற்கும் யார் செஞ்சது? ஆண்டவர் செஞ்சு அதே அப்பேற்பட்ட இடத்துல ஆதாம போய் வச்சாரு. அந்த ஆதாம் அங்க ஒழுங்கா இருந்திருக்கணுமா? ஆண்டவர் சொன்ன பேச்சே இருந்திருக்கணுமா? இவர் என்னன்னாரு, எவ்வளவு நாள் தான் இவர் சொல்றதே செஞ்சுக்கிட்டு இருக்குது. சில சமயம் லேட்டா வருது, சில சமயம் கொஞ்சம் சீக்கிரம் வருது, சில சமயம் எதிர்பார்க்காத நேரத்தில் வருது, சில அப்படி இப்படின்னு கொஞ்சம் இதாகிட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு? நான் என் இஷ்டத்துக்கு செய்வேன், என் சொந்த பலத்தில் செய்வேன். சில சமயம் நம்ம அப்படி தான் பண்ணுவோம். பார்த்தீங்களா? இந்த சின்ன பசங்க குட்டியூண்டு இருக்கும்போது தெரியும் அந்த வாட்டர் பாட்டிலை தூக்க முடியாதுன்னு தெரியும். ஆனால் இந்த குழந்தைங்க என்ன பண்ணும்? என் கையில் கொடு, என் கையில் கொடு, என் கையில் கொடு பண்ணுங்களா? உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? இல்லைம்மா கொடுக்க முடியாதும்மா. நம்ம என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் கொஞ்சமாக அதை பிடிக்கும் போது நம்ம நிறையா பிடிச்சிக்கிட்டு இருப்போம். இல்லை ஃபுல்லாக வேணும் போது டப்புன்னு கொடுத்தோன்னே டப்பு கடின்னு விழுந்துருங்க. இதே மாதிரி தான் சில சமயம் நம்மளும் பண்ணி. ஆண்டவர் சொல்கிறார், நான் எல்லாம் உனக்கு பார்த்துக்கிறேன்ப்பா, நீ என் கூட அட்டாச்சாக இரு போதும். ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான்? தனிமைப்படுத்தி கொண்டான். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உன் நிமித்தம் என்னது? சொந்த பலத்தில் சொந்த புத்தியில் இருக்கிற உன் நிமித்தம் இப்போ எல்லாம் என்ன ஆயிடுச்சு? ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் ஆண்டவருக்கு இது பிரியம் கிடையாது. இப்போ ஏசாமி வராரு. இப்போ இதை நீக்கணும்ல. ஆதாம் பண்ண இந்த தப்பை என்ன பண்ணணும்? அதனால தான் ஆதாமின் நிமித்தம் நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? நம்ம பண்ணதுனால கிடையாது, அந்த ஆதாம் முடிவெடுத்த முடிவுனால நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? சபிக்கப்பட்டவர்களாய் என்னது? ஒன்றும் நடக்காத மாதிரி, ஒன்றும் நடக்காதபடி எல்லாம் காணப்படுது. இப்போ அடுத்த வசனம் போடுங்க. நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார்.
என்ன பண்ணிட்டாரு? இப்போ ஆதாம் பண்ணதெல்லாம் இப்போ என்ன பண்ணாரு? சிலுவையில் கரெக்ட் பண்ணிட்டாரு. என்ன பண்ணிட்டாரு? என்ன பண்ணிட்டாரு? சிலுவையில் வெளியரங்க கோலமாக்கிட்டாரு. இப்போ சிலுவையின் மேன்மை இதுதாங்க. ஆதாம் என்ன பண்ணிட்டான்? ஆதாம் வந்து என் இஷ்டத்துக்கு பண்றேன்னாரு. ஆனால் ஏசாமி இந்த உலகத்துக்கு வரும்போது சொன்னாரு, உம்முடைய சித்தம் செய்வதே எனக்கு உணவாய் இருக்கிறது. ஆதாம் என்ன சொன்னாரு? என் இஷ்டத்துக்கு செய்வன்னாரு. ஆனா ஏசாமி சொன்னாரு, உம்முடைய சித்தம் செய்வதே. புரியுதுங்களா? அங்க என்ன ஆயிடுச்சு? நீங்க என்ன செய்ய விரும்புறீங்களோ அதை செய்ய தான் இந்த உலகத்துக்குள்ள சிலுவையின் மூலமாய் நமக்கு ஒரு பெரிய. ஸோ இப்போ ஏசாமி என்ன பண்ணிட்டாரு? சிலுவையில் என்ன பண்ணாரு? அவர் அடிக்கப்பட்டதுனால இப்போ நம்ம எதுக்குள்ள வந்துட்டோம்? இயேசுவின் கீழ்ப்படிதலுக்குள்ளே கீழ்ப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். ரோமர் 5:16 நம்ம வாசிப்போம். மேலும் ஒருவன் பாவம் செய்ததினாலே உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்து நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாய் இருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறது. பவுல் என்னன்னு எழுதுறாருன்னா, அந்த தீர்ப்பு, இங்கே ஒரு தீர்ப்பு வந்துச்சு பார்த்தீங்களா? நம்மளாம் பாவம் செஞ்சவர்களாக இருக்கிறோன்னு தீர்ப்பு வந்துச்சு. அது எதனால வந்துச்சு? நான் செஞ்சதுனால வரல. எதனால வந்துச்சு? ஒரே குற்றம். அந்த குற்றத்தை யார் பண்ணது? ஆதாம் பண்ணார். அதனால இப்போ நான் என்னவாயிட்டேன்? குற்றவாளி ஆயிட்டேன். இப்போ அதை நீக்கணும்னா நான் எதுவுமே செய்ய முடியாது. ஆதாம் பண்ணதுனால தான் நான் குற்றவாளி ஆக்கினேன். கரெக்டா? ஆதாம் பண்ணதுனால நான் இப்போ என்ன ஆயிட்டேன்? அவுட் ஆஃப் த கார்டன், அவுட் ஆஃப் லைஃப். துரத்தப்பட்டவனை போல, நிராகரிக்கப்பட்டவனை போல, நம்பிக்கை இல்லாதவனா, உதவி செய்கிறதுக்கு யாரும் இல்லாதவனா இந்த உலகத்தில் காணப்பட்டேன். ஆனால் அங்கே பவுல் என்ன சொல்கிறாரு? அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்து நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாக இருந்தது. கிருபை வரங்களோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறது. இது உங்களுக்கு புரியாது. அதனால் இன்னொரு வசனம் நம்ம வாசிக்கலாம். 19வது வசனம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர். இப்போ நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? இப்போ புரிஞ்சிச்சா? ஒருத்தன் தப்பு செஞ்சா நான் தப்பாயிட்டேன். இப்போ அதை சரி பண்ணுறதுக்கு யார் வந்தா? புரியுதா உங்களுக்கு? ஏன் சிலுவை இஸ் வெரி பவர்ஃபுல்னு? ஒருத்தன் தப்பு செஞ்சு உலகத்தையே நாசி பண்ணிட்டான். ஒருத்தன் தப்பு பண்ணி என்ன பண்ணிட்டான்? ஆண்டவருடைய சிருஷ்டிப்பை அலங்கோலமாக்கிட்டான். ரொம்ப அழகா இது மாதிரி நம்பிக்கை இல்லை அப்படிலாம் இல்லை. கெத்தாக வாழணும், நல்லா வாழணும், தைரியத்தோடு வாழணும், நம்பிக்கையோடு வாழணும், சந்தோஷத்தின் மிகுதியில் இருக்கணும், எப்பொழுதும் தைரியமாக இருக்கணும். இந்த நிலைமையில தான் கர்த்தர் நம்ம படைச்சாரு. இந்த ஆதாம் இருக்கானே, அவன் என்ன பண்ணான்? தான் சுய புத்தியை சார்ந்து செயல்பட்டதுனால எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணி போட்டான். அதனால தான் நான் இப்படி ஆயிட்டேன். ஆனால் இதை சரி பண்ணுறதுக்கு தான் அந்த ஒருத்தர் வந்தார். யார் அந்த ஒருத்தர்? சொல்லுங்க, யார் அந்த ஒருத்தர்? ஜீசஸ். அதனால தான் சிலுவை ரொம்ப முக்கியம். எங்கே அந்த கீழ்ப்படுதலை காமிச்சார்னா, சிலுவையில் பலியானது மூலமாய் நான் அப்பாவின் சித்தம் செய்வதே அப்படின்னு நமக்காக அவர் கீழ்ப்படிதலை அவர் கீழ்ப்படிஞ்சாருங்க. இப்போ திரும்ப வாசிப்போமா? ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் என்ன பண்ணப்பட்டாங்களாம்? இப்போ நீங்களா இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மூலமா இப்போ நீங்களா யாரு? நீங்கள் செஞ்சு ஏதாச்சும் கரெக்டாக செஞ்சு நீதிமான்களானீங்களா? ஒன்றுமே செய்யாமல் பாவிகள் ஆயிட்டீங்க. இப்போ ஒன்றுமே செய்யாமல் நீங்கள் என்ன ஆயிட்டீங்க? ஒன்றுமே செய்யாமல் அவுட்டு. ஆனால் இப்போ ஒன்றுமே செய்யாமல் நீங்களாம் யாரு? கரெக்டாக சொல்லணும், ரைட்டு. ஒன்றுமே செய்யாமல் அவுட்டு,
இப்போ ஒண்ணுமே செய்யாம நீங்களா யாரு? ரைட்டு. இங்க தாங்க கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாரு. இதுக்கு தான் சிலுவை. அதனால நம்மளாம் என்ன கிடையாது, ஆண்டவரோட இணைக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். ஆதாம் ஆண்டவர் இடத்துல இருந்து தன்னை என்ன பண்ணிக்கிட்டான்? பிரித்து கொண்டான். ஆண்டவர் இடத்துல இருந்து அவனை என்ன பண்ணிட்டான்? பிரித்து கொண்டு சுய புத்தியில செயல்பட்டதுனால தான் அங்க என்ன உண்டானுச்சு? மரித்தவனாய் காணப்பட்டான். ஆனா இப்ப என்ன பண்ணியாச்சு? சிலுவை நம்மளை என்ன பண்ணிருச்சு? பிதாவோடு கூட நம்மள சேர்த்து வைத்து விட்டது. இப்ப நாமெல்லாம் யாரு? ரைட்டு. எல்லாமே நம்மளை குறித்து ரைட்டு. இனிமேட்டு நமக்கு நடக்க வேண்டியதெல்லாம் என்னது? ரைட்டு. உங்க பிள்ளைகளுக்கு நடக்க வேண்டியதெல்லாம் ரைட்டு. உங்க எதிர்காலத்துக்கு நடக்க வேண்டியதெல்லாம் எல்லாம் எப்படி இருக்கும்? ரைட்டா தான் இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? இதுதான் சிலுவை. நான் இங்க இருந்து நீங்க போகும்போது என்னன்னு திரும்ப போகணும். இனிமேட்டு யாரும் என்னன்னு ஜெபம் பண்ணக்கூடாது, ஆண்டவரே பாவியாகிய என் மேல், அப்படிலாம் யாராச்சும் ஜெபம் பண்ணீங்கன்னா அப்ப நீங்க சிலுவை இன்னும் புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். இனிமேட்டு யாராச்சும் நான் பாவி, ஆண்டவரே என் பாவத்தை மன்னி, அப்ப கேட்பாட்டு எதுக்குப்பா நான் சிலுவைக்கு போனேன்? உன்னை ரைட் ஆக்குறதுக்கு தானே போனேன். இப்போ நிறைய பேர் இப்போ பைபிள்லே போட்டிருக்கு, மரணமும் ஜீவனும் எதில் தான் இருக்கான்? உங்கள் நாவில் தான் இருக்கு. நீ பாவி பாவி பாவினா பாவியாகவே இருப்பாய். இதை மேற்கொள்ள முடியவில்லைன்னா மேற்கொள்ளாமையே போயிடுவேன். கடைசி வரைக்கும் அப்படியே அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு உங்கள் கல்லறையெல்லாம் எழுதணும், மேற்கொள்ள முடியாமல் செத்தவர் அப்படின்னு எழுதிடணும். ஆனால் நீங்கள் நான் ரைட்டு, நான் மேற்கொள்வேன், நான் முற்றிலும் ஜெயம் கொண்டவனாக இருக்கிறேன், கர்த்தர் என்னோடு இருக்கையில் இந்த உலகத்துக்கு எனக்கு விரோதமாக இருப்பது யார்? இப்படியெல்லாம் நீங்கள் உங்களை பற்றி பெருமையாய் மேன்மையாய் பேச பேச உங்களுக்கு என்ன தெரியுமா எழுதுவாங்க? மேற்கொண்டவர், ஜெயம் எடுத்தவர், நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவர், சிரித்து கொண்டே மரித்தவர் அப்படின்னு உங்களை பற்றி எழுதுவாங்க. புரியுதுங்களா? அதனால நீங்க என்னன்னு தான் எழுதணும். உங்களை நீங்க என்னன்னு தான் இனிமேட்டு ஜெபம் பண்ணணும். நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், நான் எம் ரைட், நான் நீதிமான். ரைட்டுனா தமிழ்ல என்னது? நான் நீதிமானாய் இருக்கிறேன், நான் பரிசுத்தவானாய் இருக்கிறேன். இன்னும் ஒரே ஒன்று சொல்றேன். நிறைய பேர் எப்படி தெரியுமா ஜெபம் பண்றாங்க? ஆண்டவரே என்னை இன்னும் பரிசுத்தவான். ஜெபம் பண்றீங்களா? என்னை இன்னும் என்ன பண்ணுங்க? பரிசுத்தவான ஆக்குங்க ஆண்டவரே, என்னை இன்னும் சுத்திகரிங்க ஆண்டவரே, என்னை இன்னும் பரிசுத்தமாக்குங்க. இதுக்கு மேல ஆண்டவர் சுத்திகரிச்சார்னா தாங்க மாட்டீங்க. எப்படி தெரியுமா? ஆண்டவரே என்னை நீதிமான் ஆக்கி வைத்திருக்கிறீர்கள். கரெக்டா? என்னன்னு ஆக்கியிருக்கு? ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். இதுல பெஸ்ட் என்ன தெரியுமா? நீங்க ஒண்ணுமே பண்ணாம கரெக்டா இருக்கீங்க, அதுதான் இதுல பெஸ்ட். நீங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுல தான் ஆண்டவர் உங்களை ஸ்டார்ட் பண்ண வைக்கிறாரு. நீ போ போ பாவ போ, நம்ம அப்படிதானே போ போ. இப்போ நான் சில சமயம் சொல்லுவேன், ஜெயலலிதா எல்லாம் சரியாயிடுங்க. அவங்க என்ன தடவை சொல்லுவாங்க, பார்க்கலாம் எவ்வளோ நாள் தான் அவன் கரெக்டாக, போக போக சரியாயிடும், அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் நம்மளை என்ன தடவை சொல்றாரு? ஸ்டார்டிங் பாயிண்ட்டே நீதிமான். புரியுதா? ஸ்டார்டிங் பாயிண்ட்டை எங்க வச்சிருக்காரு? நீ நீதிமான். இங்க இருந்து நீ ஆரம்பியும் வாழ்க்கைய. ஆண்டவர் சொல்ல போக போக உனக்கு மார்க் போடுறப்பா, இவன் 20% நீதிமான், இவன் 30% நீதிமான், ஜெய்டன் 5% நீதிமான், பாஸ்டர் பிரின்ஸ் 95% நீதிமான். அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே ஸ்டாண்டர்ட். 100% நீதிமான். ஸ்டார்ட் லிவிங் நவ். புரிஞ்சுச்சா? இப்போ புரிஞ்சுச்சுங்களா சிலுவை? இப்போ நீங்களா யாரு? மரித்தவர்கள் கிடையாது, நீதிமான்கள். இதுதான் சிலுவை. இப்போ இங்கிருந்து போகும்போது ஐ எம் ரைட், ஐ எம் ரைச்சஸ், நான் நீதிமான். அந்த நன்மையில வெளியே போங்க, சந்தோஷமா வாழுங்க. கர்த்தர் உங்களுக்கு விரோதமாக கிடையாது, கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். ஆமென்.
இங்கேருந்து போகும்போது கர்த்தர் மேலே அவ்வளோ ஆசையாக போனோம்ப்பா, இவ்வளோ நல்ல தேவன், இவ்வளோ அன்பானவர், தன்னுடைய ஒரே பேரான கொடுத்த குமாரன் எனக்காக கொடுத்தாரு அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் போகணும். நான் நீதிமான் என்கிற ஒரு தைரியத்தில் போகணும். ஆமென். சிலுவையின் மேன்மை இதுதான்.